இந்த கிழங்கோட விலை 500 ரூபா. எது? ஆமா, ஒரு கிலோ 500 ரூபாயா? கொரியர் சார்ஜே 700-800 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. அப்ப அதுல இவ்வளவு விஷயம் என்ன இருக்கு? இது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? இந்த மாதிரி ஒரு கிழங்கு இருக்கு, இது மாதிரி ஒண்ணு இருக்குன்னே உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கும் தெரியாதுதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி முடவாட்டு கால கிழங்குன்னு ஒண்ணு இருக்குப்பா, எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிழங்கோட விலை 500 ரூபா. எது? ஆமா, ஒரு கிலோ 500 ரூபாயா? 500 ரூபா கொடுத்து வாங்கினவங்க 500 ரூபா கொடுத்து நான் உங்களுக்கு வேற இடத்துல வாங்கி அனுப்பிச்சு விட்டேன். அவங்க வந்து அதை வந்து கொரியர் சார்ஜே 700-800 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. அப்ப அதுல இவ்வளவு விஷயம் என்ன இருக்கு? இதையே இவ்வளவு 500 ரூபா கொடுத்து இதை வாங்குறாங்க, அப்புறம் கொரியர் சார்ஜ் வேற இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க. இது என்ன இருக்குன்னு இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா இதை நாங்க தயாரிக்க ஆரம்பிச்சோம். நல்ல ரிசல்ட் இது ஜனங்களுக்கு. இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. இந்த அங்க இருக்கே அதுவா? அதை வந்து நல்லா இதே மாதிரி நல்லா பதப்படுத்தி அப்புறம் இதை வந்து சூப் மிக்ஸா ரெடி பண்றோம். சரி. இது வந்து என்ன மாதிரி மருத்துவ குணம்? இது உண்மையிலேயே இது வந்து இதை வந்து நாங்க பிசினஸ் மோட்டிவ்ல பண்ணல. இது வந்து நம்ம உடம்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, முடக்குவாதம், மூட்டுவாதம் எல்லாமே குணமாகும். ரொம்ப அருமையா இருக்கும். ஊறுகாய் நானே தான் பண்ணுவேன் எப்பயுமே. ஊறுகாய் மட்டும், ஊறுகாய் தொக்கு வெரைட்டி ஃபுல்லாமே நானே பண்ணுவேன். எவ்வளவு கிலோ வரைக்கும் போட முடியும்? இதுல 20 கிலோ போடலாம். 20 கிலோ போடலாம். இப்ப நாங்க இது போடும்போதே நாங்க ஒரு வீடியோ போட்டுருவோம், இது என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி. அதை பார்த்தோன்னே ஆர்டர் வந்துடும். இப்ப ஒரு 5 கிலோ போடுறது ஒரு வீடியோ போட்டோம்னா அதை விடவே 2 மடங்கு ஆர்டர் வந்துடும். சூப்பர். இந்த மிஷினோட விலை 1 லட்சம் ரூபா. நான் சம்பாரிச்சதுனாலதான் இந்த மிஷின் வாங்க முடிஞ்சிச்சு. ஆனா இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இப்படி ஒரு மிஷின் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இதை முன்னாடியே வாங்கிருக்கலாம். ஏன்னா இந்த வேலையை நான் செய்யணும்னா ஒரு நாள் ஆகும். அதோட இல்லாம இந்த கை இப்பயுமே இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் அப்படியே இப்படி தொட முடியாது. அவ்வளோ வின்னு தெரிக்கும் எந்த நேரமும் படுத்தாலும் சரி. காரணம் என்னன்னா அது நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம்ல இவ்வளோ காலமும். அதை பண்ணாம நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா அப்பவே கையை காப்பாத்திருக்கலாம். இப்ப தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க எல்லா ஊறுகாயும் இங்கதான். அதுக்கப்புறம் இங்க பேக் பண்ணி வந்து எவ்வளவு சின்ன டப்பா இருந்து பெரிய டப்பா வரைக்கும் ரெடி அங்க ரெடியாக இங்க வந்துட்டு இருக்கும். கொரியருக்கு அப்படியே கொஞ்சம் ஆர்டர் வர வர பில்லு வர வர அப்படியே எடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க இங்க இல்ல? நெல்லிக்காய் இது எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன் தானா? இங்க இருக்கிற எல்லாமே இது எல்லாமே நீங்க பண்றதுதான். இப்போ இங்க பாருங்க, ஃபுல்லா ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் எல்லாம் அப்படியே மேல வந்து குளியல் பொடி எல்லாம் வச்சிருக்காங்க. சீயக்காய் பொடி, குளியல் பொடி, நலுங்கு மாவு, இதெல்லாம் வந்து என் பொண்ணு ரெடி பண்ணி கொடுத்துட்றா. அந்த குளியல் பொடி, நலுங்கு மாவு இதெல்லாம் வந்து பாப்பா ரெடி பண்ணி கொடுக்குறா. அவதான் ஹெர்பல் ப்ராடக்ட் பண்றா. சூப்பர். அதனால அவ ஃபுல்லா அதை ரெடி பண்ணி கொடுத்துறா. மேல பாருங்க மாவத்தல்,